எளிமையின் உருவம், நேர்மையின் அடையாளம். தமிழ்நாட்டின் பெருமைமிகு சுதந்திரப் போராட்ட வீரர் பி. கக்கன் அவர்களின் வாழ்க்கை கதை. 1908ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தின் ஒரு எளிய கிராமத்தில் பிறந்தார் கக்கன். சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அவரது எண்ணங்கள் சாதாரணமல்ல. சிறுவயதிலிருந்தே சமூக அநீதிகளைக் கண்ட அவர் இந்த நிலை மாற வேண்டும் என்ற உறுதியை மனதில் விதைத்துக் கொண்டார். அந்த காலத்தில் இந்தியா ஆங்கிலேயரின் அடிமை ஆட்சியில் துன்புற்றுக் கொண்டிருந்தது. மக்களின் குரல் அடக்கப்பட்டது, உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்நிலையில் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழி நாட்டை எழுச்சியடையச் செய்தது. அந்த சிந்தனைகள் இளைஞர் கக்கனின் மனதில் தீப்பொறியாகப் பரவின. அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து சுதந்திரப் போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டார். வெளிநாட்டு துணிகளை புறக்கணிக்கும் இயக்கங்களில் பங்கேற்றார். குடியுரிமை மீறல் போராட்டங்களில் கலந்து கொண்டார். பலமுறை கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலையின் இருண்ட அறைகளிலும் அவரது மன உறுதி தளரவில்லை. சிறையிலிருந்தபோது கூட அவர் சறுக்கி விழவில்லை. சக்கரத்தை சுற்றி நாட்டு நூலை நூற்பது போல தனது நாட்டின் எதிர்காலத்தையும் நம்பிக்கையுடன் நூற்பவராக இருந்தார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். தேசிய கொடி உயர்ந்து பறந்தது. அந்த கொடியை பார்த்து கண்களில் நீர் மல்க நின்றார் கக்கன். இந்த சுதந்திரத்திற்காக நான் செய்த தியாகம் அர்த்தமடைந்தது என்ற உணர்வு அவரது உள்ளத்தில் நிரம்பியது. சுதந்திரத்திற்குப் பிறகு அவர் அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்யத் தொடங்கினார். காமராஜர் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றினார். விவசாயம், சமூக நலன் போன்ற துறைகளில் மக்களுக்கு பல நன்மைகள் செய்தார். ஆனால் அதிகாரம் அவரை மாற்றவில்லை. அமைச்சர் பதவியில் இருந்தபோதும் எளிய வெள்ளை வேஷ்டி சட்டை, அதுவே அவரது அடையாளம். அரசு வசதிகளை தனிப்பட்ட பயனுக்கு பயன்படுத்தவில்லை. பதவி முடிந்தபின் சாதாரண மனிதரைப் போல வாழ்ந்தார். ஒருமுறை ரேஷன் கடையில் வரிசையில் நின்றபோதும் மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இவர் முன்னாள் அமைச்சர்தாம். அவரது வாழ்க்கை ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது. அதிகாரம் வரலாம், செல்வம் வரலாம், ஆனால் நேர்மைதான் மனிதனை உயர்த்தும். 1981ஆம் ஆண்டு அவர் மறைந்தாலும் அவரது பெயர் இன்று வரை தமிழ்நாட்டில் மரியாதையுடன் நினைவு கூறப்படுகிறது. எளிமை, தியாகம், நேர்மை, இவை மூன்றையும் ஒன்றாக கொண்ட மனிதர் பி. கக்கன். நேர்மையே என் அரசியல், சேவையே என் வாழ்க்கை. இது ஒரு மனிதரின் வாழ்க்கை மட்டுமல்ல, இது ஒரு தலைமுறைக்கான வழிகாட்டி.